நாட்டின் மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினூடாக மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக பேரவை அலுவல் முடிவதற்கு முன்பாக பேரவைத் தலைவரிடம் நான் அனுமதி கோரினேன். ஒரு 3 மணி ஆச்சுன்னா கூட நேரம் அதிகமாச்சு, பரவாயில்ல, வேண்டாம், தவிர்த்துக்கலாம். இன்றைக்கி 2 மணிக்குள்ளே பேரவையை முடிக்கிறார். முன்வரிசை தலைவர்களுக்கு ஒரு நிமிடம் அந்தந்த துறை அமைச்சர்கள் பதிலளித்த பிறகு, பதில் உரைக்கு பிறகு, அறிவிப்புகளுக்கு பிறகு நன்றி சொல்வதற்கோ அல்லது கூடுதலான கோரிக்கைகளை முன்வைப்பதற்கோ கடந்த காலங்களில் பேரவைத் தலைவர்கள் அந்த வாய்ப்புகளை அளிப்பார்கள். ஆனால் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் தற்போது கூட்டத்தொடர் குறுகிய நாட்கள் தான் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் 4 அமைச்சர், 5 அமைச்சர், 6 துறை, 7 துறை என்று நிறைவேற்றப்படுகிறது. நேரம் இல்லாமல் என்பதை நான் அறிவேன். ஆனால் கொஞ்சம் கூடுதலாக சட்டப்பேரவை 2 மணிக்குள் முடிக்கின்ற அல்லது 2:30 மணிக்குள் முடிக்கின்ற தருணங்களிலாவது முன்வரிசை தலைவர்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர் என்று பாராமல் ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ் அவர்கள் அனைவருக்குமே சட்டப்பேரவையில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்புவதற்கு, துணை கேள்விகளை கேட்பதற்கு, அமைச்சர்கள் பதில் அளித்த பிறகு அதன் மீது சந்தேகங்களை எழுப்புவதற்கு, புதிதாக கோரிக்கைகளை வைப்பதற்கு தொடர்ந்து கடந்த காலங்களில் வாய்ப்புகள் வழங்கப்படும். அப்படி பல வாய்ப்புகள் வழங்கப்பட்டதை பயன்படுத்தி தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடத்தில் நான் மாவட்டந்தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு அரசு கொள்கை ரீதியான தமிழ்நாடு முழுவதும் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது என்று சொன்னால் பேரவைத் தலைவர் போன்றவர்கள் வாய்ப்பளித்ததினால் நான் எடுத்து வைத்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற நிலை. அதே மாதிரி கடந்த காலங்களில் இருந்த பேரவைத் தலைவர்கள் வாய்ப்பளித்ததனுடைய விளைவுதான் நான் ஒரு நாள் பேசினாலும் மற்ற நாட்களில் எனக்கு தொடர்ந்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்ற போது புதிதாக பல கருத்துக்களை நான் முன்வைத்து அது அரசு இன்றைக்கு கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மழைநீர் சேகரிப்பு திட்டம், சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கான மாலை நேர கல்வி திட்டம், மெட்ரோ ரயில் திட்டம், அதேமாதிரி மணல் கொள்ளைகளை அரசுடைமை ஆக்குகின்ற திட்டம், இப்படி அடுக்கடுக்கான பல திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசால் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது நான் எடுத்து வைத்த வாதங்களிலும் நான் எழுப்பிய கேள்விகளுக்கும் முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் பதிலிருந்து கிடைத்தது தான் தமிழ்நாட்டிற்கான இப்படி பல விடயங்கள். அப்படி ஒரு புதிய கருத்தை இன்றைக்கு நான் முன்வைப்பதற்கு முயற்சித்தேன். நான் கோரினேன், சம்பந்தப்பட்ட அமைச்சரும் ஒத்துக்கொண்டார். ஆனால் பேரவைத் தலைவர் எனக்கு அதற்கான அனுமதியை அளிக்கவில்லை. அதை இப்போது பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த துறை செயலகத்திற்கும் தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை நான் மன வருத்தத்தோடு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன். அது என்னென்னா, இப்போ சமீப காலமாக யூபிஎஸ் தேர்வுகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் IAS, IPS, IRFS, IFS இதர 10க்கும் மேற்பட்ட உயர் பதவிகளில் இந்தியாவை முழுவதும் ஆளுமை செலுத்துகிற உயர் பதவிகளிலும் வெளிநாட்டு தூதர் போன்ற பதவிகளிலும் தமிழர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. கடந்த ஆண்டு வெறும் 20 பேர், 21 பேர் தான். இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் 42 பேர் வரை அதை நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிற அதே வேளையில் இந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த யூபிஎஸ் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு சென்னை அண்ணா நகரில் இன்றைக்கு ஒரு யூபிஎஸ் தேர்வு மையம் இருக்கிறது, பயிற்சி மையம் இருக்கிறது. அதற்கு முதல்வர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டின் அனைத்து தலைநகரங்களிலும் எப்படி மாணவர்களுக்கான ஒரு மருத்துவம் படிப்பதற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிறதோ, பொறியியல் படிப்பதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரிகள் முதலில் தமிழ்நாட்டில் நான் அந்த ஸ்கீமை உருவாக்கி என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் கொண்டு வந்தனோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் மாவட்டத்திற்கு ஒரு இடத்தில் ஒரு யூபிஎஸ் சென்டர், ஒரு டிஎன்பிஎஸ் கோச்சிங் சென்டர் வேண்டும். என் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாதி மதங்களை கடந்து இந்த நிலத்தில் வாழ்கின்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ்வு இஸ்லாமிய கிறிஸ்துவ என் தமிழ்ச்சாதிகள் அரசினுடைய முழு செலவோடு தங்கு விடுதிகளை அமைத்து சர்வதேச தரத்தில் அங்கு பயிற்சி மையங்களை உருவாக்கி சர்வதேச இதழ்களும் பத்திரிகைகளும் நூலகங்களும் உருவாக்கி அந்த இளைய தலைமுறை மாணவர்கள் இந்திய அளவிலேயே நடைபெறுகின்ற யூபிஎஸ் போட்டித் தேர்வுகளிலே அவர்கள் அந்த இடத்தை பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. காரணம், மிக மிக பின்தங்கிய பகுதியான என்னுடைய பண்ருட்டி பகுதியிலிருந்து தான் கடந்த தேர்வில் 2 மாணவிகள் அக்கால் தங்கை, முதலாண்டு அக்கால், தங்கை, 2வது ஆண்டு அக்கா என்று ஒரே குடும்பத்தில் 2 இன்றைக்கு IAS ஆக IPS ஆக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களிலே கூட அரசு பல மாணவர்களுடைய கருத்துக்கள், வெற்றி பெற்ற மாணவர்கள், அரசு எங்களுக்கு இது போன்ற வசதிகளை மாவட்ட அளவில் இதற்கான பயிற்சி மையங்களை உருவாக்கி, விடுதிகளை உருவாக்கி, தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து, நூலகங்களை உருவாக்கி, சர்வதேச இதழ்களை வரவைத்து
எங்களை அதற்கு தயார்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை எங்களை ஆளுகின்ற அரசுகள் உருவாக்கினால் நாங்கள் இந்திய அளவிலேயே மிகச்சிறந்த இடங்களை முதல் 3 இடங்களை பெற முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். அதற்காக ஒரு கோரிக்கை தான் நான் முன்வைப்பதற்காக எழுந்தேன். அனுமதி மறுக்கப்பட்டது. ஆதலால் எனது அருமை ஊடக பத்திரிகை நண்பர்கள், இது நேரடியாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றீர்கள். நீங்கள் அதற்காக உங்களை நான் தினந்தோறும் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறேன். சட்டமன்றத்தில் கிடைக்காத வாய்ப்பை மக்கள் மன்றத்தில் நான் வைக்கின்ற இந்த கருத்துக்களை எடுத்துச் சென்று முதலமைச்சர், உளவுத்துறை, செய்தித்துறை போன்றவர் ஊடாக அரசின் திட்டமாக வர வேண்டும் என்கிற நோக்கமை தவிர வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. ஆதலால் மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், திட்டம் மற்றும் செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்புகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 86 கோடி ரூபாயில் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ்களை வழங்கி விளையாட்டுத்துறையில் சாதனை படைப்பிற்கும் உலகளாவிய போட்டிகளை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதுபோன்று இன்றைக்கு 62 பதக்கங்களை நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதில் 21 பதக்கங்கள் தேசிய அளவிலே இந்திய உலக அளவிலேயே தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த குறிப்புகளிலே இடம்பெறாத ஒரு செய்தி, அமைச்சர் கவனத்திற்கு செல்லாத ஒரு செய்தியாக இருந்த காரணத்தினாலே ஒரு மிக முக்கியமான கவனத்தை ஈர்ப்பதற்காக நான் முயற்சித்தேன். அது என்னன்னா, பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த நரிக்குறவர் சமுதாயத்தில் பிறந்த வீர சிவாஜி என்கிற ஒரு நரிக்குறவர் காலனி உண்டு உறைவிட பள்ளியில் படித்த ஒரு தம்பி காஷ்மீரிலே நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் இந்திய அளவிலே தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறான். ஆனால் அவன் காஷ்மீர் செல்வதற்கு வசதி இல்லை, திரும்பி வருவதற்கு வசதி இல்லை, உடை வாங்கிக் கொள்வதற்கு வசதி இல்லை. அவன் அரசு இயந்திரங்களையோ அரசு தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு நரிக்குறவர் சமூகம். அப்பா அம்மா படிக்கல, ஊசிமணி பாசிமணி விற்கிறாங்க, அதுலேயும் அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஆக அவனுக்கு உதவி செய்யணும், அவனுக்கு சென்னையில் விடுதலை தங்கி அவனை தயார்படுத்துவதற்கான உதவி செய்யணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு முயற்சித்தேன், முடியல. அதே மாதிரி வெங்கடேஷ், சொந்த ஊர் தொழுதூர், கடலூர் மாவட்டம், இறையூர், ஒரு தாழ்த்தப்பட்ட 8ஆம் வகுப்பு மாணவன், அவன் குத்துச்சண்டையில் வெற்றி பெற்றிருக்கிறான். அதே மாதிரி ஹரிகிருஷ்ணன், அவன் நேரு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறான், ஆத்தூர், சொந்த ஊர் இறையூர், பெரம்பலூர் மாவட்ட சேர்ந்தவன், அவனுக்கு அதே மாதிரி குத்துச்சண்டையில் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறான். அந்த கோரிக்கை முன்வைக்கிறதுக்காக தான் நான் எழுந்தேன். அதே மாதிரி சாய் நிவேஷ், நேரு மேல்நிலைப்பள்ளி இறையூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் படிக்கிறான், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த. ஆக முதல் தலைமுறையாக தாழ்த்தப்பட்ட SC ST ஒடுக்கப்பட்ட OBC MBC சமூகங்களிலே பிறந்த குழந்தை செல்வங்கள் தங்கள் சுய காலில் நின்று சுயமாக அவர்கள் பயிற்சி எடுத்து அவருடைய ஆசிரியர்கள், உறவினர்கள் ஊந்துதலோடு இன்றைக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டு இந்திய அளவிலே ஒரு நரிக்குறவர் சமூகம், ஒரு ST மாணவர்கள் தங்கப்பதக்கம் வெல்கிறார்கள் என்று சொன்னார். அவர்களை நம்முடைய அரசு தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான சென்னையில் தங்கி பயிற்சி எடுப்பதற்கான விடுதிகளை தந்து அவர்கள் விரும்புகிற பள்ளிகளிலே சேர்த்து உலகளாவிய குத்துச்சண்டை வீரர்களை உருவாக்குவதற்கான முயற்சியில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். அவர்களுக்கான ஊக்கத்தொகை போன்ற உதவிகளை செய்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே எனது அருமை பத்திரிகை ஊடகங்கள் சார்பாக நான் இந்த நேரத்திலே முன்வைக்க விரும்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.